friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சிம்பிள் ரெசிபி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். உடைச்சு விட்ட முட்டை கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நல்ல சூடான ரைஸ்க்கு கூட அப்புறம் சப்பாத்தி, தோசை, இட்லி இதுக்கு கூட எல்லாம் நல்ல காம்பினேஷனா இருக்கும். ஈஸியா சிம்பிளா பண்ணிரலாம். வீடியோக்குள்ளால போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துருக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த ஜீரகம் சேர்த்துடலாம். அப்புறமா 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் கறி லீஃபு, ஒரு பெரிய ஆனியன் குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வந்து இது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துடலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம ஆனியன் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சாம்பார் பவுடர் வேண்டான்னா நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இல்லை ஏதாவது உங்ககிட்ட குழம்பு மசாலா இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வைங்க. இது வந்து நம்ம தக்காளி வந்து நல்லா சாஃப்டண்டாக வேகணும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தொக்கு மாதிரி இந்த மாதிரி நமக்கு கிரேவி கிடச்சிருக்கு. இப்போ நான் ஒரு 1/2 கப்பு நல்ல ஹாட் வாட்டர் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம இன்றைக்கி எக்கு வந்து உடச்சி விடுறதுனால இது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நம்ம எக் கிரேவிக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, பெப்பர் எல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எக்கை வந்து ஒவ்வொன்றா இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு இதை ஒரு மூடி போட்டு நான் அப்படியே ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இப்படியே வச்சு எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட எக்கு வந்து நல்ல எக் பவுச் மாதிரி சூப்பராக வந்து ரெடியாகி இருக்குது. உங்களுக்கு எக்கு நல்லா குக் பண்ணி எடுக்கணுன்னா இதை ஒருக்கா டர்ன் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சமாக வந்து அந்த எல்லோ வந்து ஹாஃப் குக்டாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ கடைசியாக கொஞ்சமாக கறி லீஃபும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிலும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் தாண்டி இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான வாசத்தோட நல்ல சுவையோட நமக்கு உடைச்சி விட்ட முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இது சூப்பராக ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.